என்ன சேலஞ்ச் எடுக்கலாம் அதான் ஐடியா கொடுங்க. கேம்பஸ் போட்டுருக்கேன் நீ. பேம்பஸா? அது அக்கீஸ். அந்த அக்கீஸும் இல்ல, பேம்பஸும் இல்ல, அக்கீஸும் இல்ல, அது பேர் டயாப்பர். அதெல்லாம் கம்பெனி நேம். இதான் சேலஞ்சு. சேலஞ்சுக்குள்ள போலாமா? ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐ எம் சுபு அஃபிஷியல். நான் ஏமாந்து போயிட்டேன் கைஸ் இவ்வளவு நாளு. நானே அடிச்சுக்கிறேன். அடிச்சுக்கோ. ஈஸி ஈஸி. இது என்ன நடக்குதோ அதுதான் பேரு. ஜக்கூசின்றது பிராண்ட் நேம். இல்ல இல்ல அவன் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்னு வெயிட் பண்றா, அதை நம்ம சொல்லக்கூடாது. உங்ககிட்ட வந்து ஒரு பொருள் காமிப்பேன். ஓகே, அது என்ன நேம்ன்றத சொல்லணும், என்னதுன்னு சொல்லணும். ஓகே ஓகேவா? ஓகே. ஸோ அது வந்து பிராண்ட் நேமாவும் இருக்கலாம், நேமாவும் கரெக்டான நேம் மட்டும் சொல்லணும். ஓகே, தப்பா சொன்னா இல்ல அடிப்பேன். ஓகே. ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு, கொன்னலாம் முடியாது, அடிப்பேன். சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து இதுதான். ஸோ இது தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதோட நேம் என்னன்றத சொன்னா போதும், தப்பா சொன்னீங்கன்னா அடி. ஓகே, அதோட நேம் வேணுமா? நியூ அது ஒரு டைப் வச்சிருக்கேன், அந்த டைப்போட நேம் வேணுமா? என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியல. இதோட நேம் நாமளா என்ன சொல்லுவாங்க, அது அவ்வளவுதான். தெரிஞ்சா கை தூக்கு, தப்பா சொன்னா அடி -1 பாயிண்ட்ஸ். திகாருக்கு போதெல்லாம் என் அடி வயிற்றுல பகீருக்குதுடா. அவ்வளோதானே? பாத்டப். ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அது பாத் டப்பா உங்க ஊர்ல என்னது? இல்ல பாத்துக்கிறியா இல்லையா? ஜக்கூசி பாத்தா அதான் கேட்டேன். ஜக்கூசி. கை தூக்கிட்டு சொல்லுங்க யார் சொல்றீங்க. தெரியாது, வாங்க போ. அதான் டைப் சொல்லுமான்னு கேட்டேன். ஜக்கூசின்றது அதான் நான் சொல்றேன்ல, ஜக்கூசின்றது பிராண்ட் நேம். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? அது தெரியுமா? சரி, கை தூக்கி நீ தாண்டி சொன்ன. ஒரே நிமிஷம். ஜக்கூசின்றது வந்து பிராண்ட் நேம். ஓகேவா? இதோட நேம் வந்து பாத்டப். ஸ்பாட்டப். ஓகேவா? பாத்டப்ன்றது ஸ்பாட்டப். ஆமா, எல்லாம் ஹாட் டப்னு சொல்லலாம். இது வந்து பாத் டப்னா நார்மலா குடிக்கிறது தான் பாத் டப். ஓகே, இது பேர் நம்ம ஜக்கூசின்னு சொல்லுவோம். ஓகேவா? இவரே கூகுள்ல பார்த்துட்டு வந்து அடிக்கிறாரே. சொல்லலாம். ஆமா, எனக்கு தெரியாது. வெக்கமா இல்ல. நான் ஜக்கூசின்னு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அவ்வளவுதான் நமக்கு. ஜக்கூசியா? ஜக்கூசின்னு. ஜக்கூசிடா அது. அப்பா எனக்கு தெரியாதுப்பா. ஓகேப்பா, செகண்ட் இமேஜ் போலாமா? சோ செகண்ட் இமேஜ் வந்து இதுதான். கரெக்டா சொல்லுங்க இதோட நேம். நம்ம நினைச்ச பேரா நான் சொல்றேன், கரெக்டான நேமா கூட நான் வச்சிருப்பேன் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. சொல்றத சொல்லலாம். பேண்டேட். கம்பெனி என்ன ஒரு எனக்கு அடி ட்ரெஸ்ஸிங் டேப். அட மலக்குறங்க, கையே தூக்கல சொன்னாலே ட்ரெஸ்ஸிங் டேமா. இந்த குட்டியோட அடிக்கு ட்ரெஸ்ஸிங். அது சரி சொல்லு, என்ன பேர்? இது பேர் வந்து பேண்டேஜ். பேண்டேஜா? ஆமா. இல்ல புரியல. நீ பேண்ட் गाइस நான் ஏமாந்து போயிட்டேன் गाइस இவ்வளவு நாள். நான் பேண்டேஜ்னா இது நினைச்சிட்டு இருந்தேன். அந்த ரோல் நான் பேண்டேஜ் தான் சொல்லுவேன். அப்ப எல்லாம் பேண்டேட்ன்றானே, ஒருவேளை அதான் பேர் நம்ம தப்பா சொல்லிருக்கோம் போல. அட்ஹெசிவ் பேண்டேஜ். அட்ஹெசிவ்னா அது ஒட்டுறது, அதனால அட்ஹெசிவ் பேண்டேஜ். गाइस நம்ம கரெக்ட்டா தான் இருக்கோம், நம்மள சுத்தி இருக்கவங்க தப்பா இருந்து நம்மள தப்பாக்குறாங்க गाइस. உங்களுக்கு லேர்னிங்கா இருக்கா இது? லேர்னிங்கா இருக்கு. ஓகே, தேர்ட் இமேஜ் போலாம். ஓகே, தேர்ட் இமேஜ் வந்து இதுதான். செருப்பு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. செருப்புன்றது கிராக்ஸ். கம்பெனி நேம். கிராக்ஸ் தான் நீ வாங்குற. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண என்ன திரும்பி அடிக்கிறா? அப்ப எதுக்குடா கேம்? கிளாக். இது வந்து நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது கத்துக்கிட்டேன். இது பேர் வந்து கிளாக் தான். ஃபோம் கிளாக். ஓகேவா? 60 டிகிரி லைட் கிளாக்னு போட்டாதான் வரும்.
கிளாகுங்க. ஆக்சுவலா கிளாக்ஸோட நேம் வந்து கிளாக். சூப்பருங்க. ஹரிஷ்க்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாம். கை தட்டுச்சுக்கி. சோ இது வந்து 4th. இது ரொம்ப ஈஸி. ரெடி? இதான் 4th. சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன் நானு. என்னடா யோசி நீ? இது தெரியாதடா. ஏன்டா எத்தனை வாட்டி பால் எல்லாம் போனா ஏறி இறங்கிருக்கீங்க? எஸ்கலேட்டர். எலிவேட்டர். அது என்ன பேரு? எலிவேட்டர். சரி விடு தெரியல. எவ்வளவு அழகா எஸ்கலேட்டர் தான். அது வந்து பிராண்ட் நேம். ஏய் எவ்வளவு மண்டகடா. உனக்கு தான் தெரியும். ஆமாடி. சொல்லு. சரி சொல்லு, நீ சொல்லு. எனக்கு தெரியாது, ரெண்டு பேரும் தெரியாதா? வருமா? எலக்ட்ரிக். ஈஸி. இது என்ன நடக்குதோ அதுதான் பேரு. அப்படிதான் சொல்லணும். மூவிங் ஸ்டேர்கேஸ். ஏய் கரெக்ட். அதான் மூவிங் ஸ்டேர்கேஸ் தான்டா. गाइस ஐயோ. சின்ன குழந்தையில இருந்து எஸ்கலேட்டர்ல ஏறி. காடி நாங்க மட்டும் தப்பு பண்ணல. மால்ல கூட எஸ்கலேட்டர் மேல போய் உண்மைதான். ஆனா எஸ்கலேட்டர் இருந்தது பிராண்ட் நேமா. நீங்க வேணா போய் பாருங்களேன். உண்மையாவே இதுதான் சக்சஸ்ரா. இல்ல ஒருத்தன் பிராண்ட் நேமே வந்து நார்மலா எல்லாத்துலயும் வச்சிருக்கான். எஸ்கலேட்டர்ன்றமே அது வந்து பிராண்ட் நேம். அதுதான் சக்சஸ். சூப்பர். ஓகே ஹரிஷ் வந்து 2 பாயிண்ட் எடுத்துறான். சூப்பர். நெக்ஸ்ட் போலாமா? போலாம். திரும்புங்க அந்த பக்கம் நான் வைக்கிறேன். ஓகே உங்களுக்கான அடுத்த இமேஜ் இதுதான். ஈஸி. ஊட்டிக்கோ கட்டியோ. இப்போ கூட லாலாக்கு ஏய் நான் கையை தூக்கலாம். கையை சொல்லாத. லாலா கூட ட்ரெஸ் எடுத்தியா? லாலாக்கு இந்த மாதிரி பவித்ரா அவங்க டாடி ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்களே, அது பேர் கூட சொன்னாரு. பேர் அதான் பேரு. அது இப்போ நான் சொன்னா தப்புன்னுவா. இல்ல நான் அதான் நீங்க சரி என்ன தப்பான மைனஸ் மார்க்கா இருக்கு. வெல்க்ரோ தப்பு. அடி வாங்கிக்கிற. அடிக்கான்றது பிராண்ட். ஏய் நான் சொல்லவே இல்லை. என்ன அடிக்க வர? உங்க அடிக்கவே இல்லை நீ. கரெக்டான நேம் எனக்கே தெரியாது. ஐ மீன் இது உங்களுக்கே தெரியாது. இல்ல வெல்க்ரோன்றது பிராண்ட் நேமா. இப்பதான் நானும் கத்துட்டேன். ஊக்கன் லூப் ஃபாஸ்ட்னர். பார்த்தே உனக்கு மணி நேரம் ஆகுது. பார்த்தே இல்லடா. இது மனப்பாடம் பண்ணி மறந்துட்டேன். ஊக்கன் லூப் ஃபாஸ்ட்னர். வேற எனக்கே நான் நெட்ல பார்த்து கத்துக்கிறேன். உங்களுக்கு டைப் பண்ணி போட்டுறாங்க. தப்பா சொல்லுறாங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா இந்த மாதிரி நிஜமா இந்த ஊக்கன் ஃபாஸ்ட் லூப்னர் கொடுங்கன்னா ஊக்கன் லூப் ஃபாஸ்ட்னர் வெல்க்ரோ வேஷ்டி கொடுங்க அப்படின்னு கேட்க எனக்கு கொஞ்சம் ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேஷ்டி கொடுங்க. அதான் ஈஸி. வெல்க்ரோன்றது அதுவும் அதான் எப்படி சக்சஸ். ஃபோன் பேசுங்களாம். அடுத்த இமேஜ் போயிடலாம். திரும்புங்க. ஓகே ரெடி. ரொம்ப ஈஸி. பாருங்க. ஏகப்பட்ட மீம்ல பார்த்துருக்கேன் கைஸ். போட்டோ காப்பி. கரெக்ட். எஸ். இவன் இப்பதான் இமேஜ் ஜூம் பண்ணி பாக்குறா. இது இந்த ரவுண்ட் வரும்போதே எனக்கு இது போட்டோ வரும்ன்றதுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வரும். என்னது அது பேர் என்னது? போட்டோ காப்பி. நாமள என்ன சொல்றீங்க? சொல்லிருப்பேன். ஜெராக்ஸ்ன்றது பிராண்ட் நேம். ஆக்சுவலா நம்ம போடுறது வந்து போட்டோ காப்பி. அது பிரிண்டர்னு சொல்லிருப்பேன். நீ லூசு. நீ திரும்பு. கொஞ்சம் நக்கலா பேசுறான். நான் வேணா இத திரும்பி எடுத்து நான் கேட்கவா? நீ கேளு. நான் கிழிச்சிருவேன். மக்கப் பண்ணி அடிக்கிறா. பாத்துக்கோ. இதெல்லாம் மக்கப்பா. அடுத்தது இதோ பாருங்க. இழுக்கிறாரு பாரு. இல்ல அவர் இழுக்கிறாரு பாரு. அதான் இங்க அதான் மார்க்கே. ஸ்ட்ரெச்சபிள் பேண்ட்ஸா? இல்ல அவன் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்னு வெயிட் பண்றா. அதை நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கு பதில் வேற ஏதாவது சொல்லணும் புதுசா. ஸ்கின் ஃபிட் பேண்ட். நானே அடிச்சுக்கோ. பேண்ட் பேர் சொல்லணுமா? இந்த அவன் பண்றது பேர் சொல்லணுமா? அது என்ன ஃபேப்ரிக்? அது இழுக்கிறான் பாரு. என்ன ஃபேப்ரிக்? நீ இந்த பாரு இழுக்கிறான்ல. என்ன ஃபேப்ரிக்? How do I know டா? கோவப்படாதீங்க சார். சும்மா தமாத்துக்கு சொன்னேன். ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக். ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக். கரெக்ட். அதானே நானும் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஸ்ட்ரெச்சபிள் பேண்ட்ன்ட்டு. பேண்ட் இல்ல ஃபேப்ரிக். गाइस ரொம்ப ஈஸியா இது गाइस இந்த கேம். ஆக்சுவலா இது பேர் என்னது? நீ எப்படி சொல்லுவ? எலாஸ்டிக். இல்லையா? என்ன பண்ற இது? பார்த்தா தெரியடா உனக்கு என்ன பேண்ட்ன்ட்டு. ஃபார்மல் பேண்ட். சாரி இத எடுத்துற கூடாது நிஜமா. என்ன 4 லைக்ரா பேண்ட். லைக்ரா பேண்ட். லைக்ரான்றது பிராண்ட் நேம். அப்படியா? லைக்ரா தெரியுமா? இப்படி இழுப்பாங்களே சட்டை எல்லாம். அதான் ஸ்ட்ரெச்சபிள். ஆக்சுவலா நான் எலாஸ்டிக்கு தான் இதுவா நினைச்சு ஸ்ட்ரெச்சபிள்னு. சரி ஓகே நெக்ஸ்ட் போங்க. இது யாருக்கும் பாயிண்ட் கிடையாது. போங்க திரும்புங்க.
ஏய் எனக்கு பாயிண்ட் சரி உனக்கு பாயிண்ட் தான் வச்சு நீ தான் ஜெயிச்சுட்டு இருப்ப அடுத்தது வச்சுனேன் பாருங்க தெரியாது நம்ம விளையாடுவோம் மடி பரவாயில்ல தெரியல பேர் எப்ப தெரியுது டிஸ்க் டிஸ்கா இல்லையா நான் அடிக்கிறேன் ஏய் அப்பா முடிஞ்சுடா எடுத்துக்கி போட்டு விளையாடுவோம் நம்ம பீச்லாம் எனக்கு தெரியல பாத்து என்னடா சொல்லுவீங்க பேரே தெரியல தெரியாதா? விளையாடல ஏதோ நீ சும்மா தெரியாத நீ காம்பனரா நீ நார்மலா என்ன சொல்லுவ? நார்மலா நல்லா படிச்சிட்டு வந்துட்டு நல்லா நடுவுல அப்படியே எனக்கு எல்லாம் தெரியும் ஒரு நிமிஷம் இரு. இதுனா போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா ஐயோ அப்படி சொல்லு நார்மலா ஏய் ஃபிளிப்பிங் தி ஃப்ளாப்பிங் நான் என்ன கேக்குறேன்னா இந்த விளையாடுனது இல்ல கடையெல்லாம் வாங்கினது இல்ல நான் தப்பு பண்ணேன் ஆனா அந்த டிஸ்க் கொடுங்கண்ணா அப்படியே அதை கை காமிச்சு என்ன அடிச்சுட்டேன் எப்படி இது சரி என்ன டிஸ்க் இது த்ரோயிங் டிஸ்க் தெரியல எனக்கு டிஸ்க் தான் என்ன டிஸ்க் ரொட்டேட்டிங் பிளேயிங் டிஸ்க் தப்பு டக்குன்னு கண்டுபிடில ஃப்ளைங் டிஸ்கா ஆக்சுவலா இது பேர் என்னது ஓகே ஆக்சுவலா இது பேர் என்னது நம்ம சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் நாம முடிஞ்சிச்சு இப்ப சொல்லு தெரியலடா. ஃப்ரிஸ்பின் வாங்கடா நாய்க்கு ஃப்ரிஸ்பி தெரியாதா இதெல்லாம் நான் ஏன்டா வாங்க ஃபிஸ்பியா போறேன் ஃப்ரிஸ்பி ஆக்சுவலா ஃப்ரிஸ்பின்றது பிராண்ட் நேமா இது ஃப்ளையிங் டிஸ்க் உங்களுக்கு அதுவே தெரியல ஃப்ரிஸ்பியே தெரியல அதனால தப்பு தான் திரும்புங்க அடுத்த ஏய், கொஸ்டின் 1 minute. நான் சொன்ன ஃப்ளைங் டிஸ்க் சொன்னதா பாயிண்ட் தெரியாம சொன்னேன் அவனுக்கு மட்டும் பாயிண்ட் உனக்கு தரேன் தான் நீ பாயிண்ட் அப்புறம் என்ன? திரும்ப ஓகே அடுத்தது பார்க்கலாம் சொல்லு இரு சொல்லு பயப்படுறா இல்ல நான் அதோட படிச்சிருக்கேன் மாய்ஸ்சரைசர் ஆஹா ஜெல்லுன்னுவாங்க இல்ல மாய்ஸ்சரைசர் பிராண்ட் நேம் வாஸ்லின் பெட்ரோலியம் ஜெல் அது வரும் ஏய் வாஸ்லின் தப்பு பெட்ரோலியம் ஜெல்லி கரெக்ட் வாஸ்லின்றது பிராண்ட் நேம் அது பெட்ரோலியம் பெட்ரோலியம் ஜெல் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஓகே பெட்ரோலியம் ஜெல்லி எனக்கு தெரியாதுப்பா ஆமா ஆனா நிஜமா வாஸ்லின் தான் சொல்லுவோம் கரெக்டா ஆனா நிஜமாங்க இந்த பிராண்ட்லாம் பெரிய சக்சஸ் தான் நிஜமா அந்த பிராண்ட் நேமே சொல்லி கூப்பிடுறோம் பாரு பா லாஸ்ட் இமேஜ் இதுதான் ஓகே நல்லா பண்ணா போயிட்டு ஏய் லாஸ்ட் இமேஜ் வந்துச்சுடி தெரியாதுப்பா அதான் வீட்ல முன்ன பின்ன துணிலாம் தோச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் அதானே. எப்படி தெரியும் எப்படி தெரியும்? தெரியாத பொருள் தெரியாது, எப்படி தெரியும்? தெரியாதுடா தெரியாது இல்ல அவ்வளவுதான் ஜெல்லான்னு ஆரிஷ் கை தூக்கி சொல்லு நான் சொல்ல மாட்டேன் guys அது பிராண்ட் நேம் गाइस ஆமா இது வந்து ப்ளூ இங்கா ப்ளூ இங்க் வராது ப்ளூ இங்க் வாஷ்னர் guys தப்பு गाइस இது பேர் வந்து ஃபேப்ரிக் ஒயிட்னர் பாத்துருங்க உஜாலா ஃபேப்ரிக் ஒயிட்னர் அப்படியா பாத்துக்கியா கீழ இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அதே மாதிரி துணி துவைக்கிற பவுடர் சர்ஃப்னுவாங்க இது மாதிரி என்னென்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி என்ன நான் சொல்லுவாங்க அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க அது மாதிரி நிறைய இருக்குங்க ஓகே நம்ம டே டு டே லைஃப் இன்னும் நாங்க தர்மா கோல்கே கண்டுபிடிக்கல ஆமா அது சரி நான் நான் உனக்கு கேக்குறேன் அது நீ கரெக்டா சொல்றியா லாஸ்ட் டக்குன்னு சொல்லு குத்துவோம்ல எப்படி சேஃப்டி பின் போட் பின் அதுதான் அதோட உண்மையான நேம் போட் பின் இல்ல அதுல எதுவுமே பிராண்ட் நேமே வர அடி வாங்க பிராண்ட் நேம்னா அது உண்மை போட் பின்னே கிடையாது அது புஷ் பின்ஸ் சரி ஓகே அவார்ட் உனக்கு நான் பரவாயில்ல என்ன பரவாயில்ல இல்ல அது ரியல் நேம் நம்ம போட் பின் தானே சொல்லுவோம் push அப்படி pin நான் இப்ப அது சொல்லியே நான் சொல்றது வந்து பிராண்ட் நேம்ஸ் வந்து இவ்வளவு நம்ம ரியல் நேமா நினைச்சு கூப்பிட்டு இருக்கோம்ல அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் இத்துடன் இந்த காமெடியான நிகழ்ச்சி முடியும் ஓகே ஆனா இந்த கேமோட வின்னர் ஹரிஷ் தான் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஜெயிச்சேன் தெரியாம மோஸ்டே பண்ணிட்டேன் எங்க guys ஆனால் நிஜமா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வீடியோ டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம் பை ஃப்ரம் இன்டு ஐ எம் சூப்பர் அஃபிஷியல் டீம் பாய் சொல்றா